கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படுவதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. போன கண்ணும் திரும்புமாம் பொன்னாங்கண்ணி கீரையாலே என்றே சித்தர்கள் இதன் மகிமையை பாடியுள்ளனர். பொன்னாங்கண்ணி பெயர்லயே தங்கம் இருக்கு. உண்மையிலேயே இத தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு தங்கமா ஜொலிக்குமா? வாங்க ஆழமா தெரிஞ்சுக்கலாம். கண் பார்வைக்கு வரம். ஐ ஹெல்த். பொன்னாங்கண்ணி கீரையின் மிகப்பெரிய பலன் கண் பார்வைக்கு உகந்தது. வைட்டமின் ஏ சத்து இதில் நிறைந்துள்ளதால் கண் எரிச்சல், பார்வை குறைபாடுகள் நீங்கும். 27 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பகலிலும் நிலவை காணலாம் என்று சித்தர் மருத்துவமே சொல்கிறது. கம்ப்யூட்டர், மொபைல் பார்ப்பவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய கீரை இது. இதுதான் பொன்னாங்கண்ணியின் மிக முக்கியமான பலன். இதிலுள்ள வைட்டமின் ஏ சத்து கண்களுக்கு கிடைத்த வரம். போனஸ். கண்ணாடி அணியும் தேவை குறையும். மாலை கண் நோய். பொன்னாங்கண்ணி இலையை நெய்யில் வதக்கி வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டால் மாலை கண் நோய் குணமாகும். உபயோக முறை. கீரையை நெய்யில் வறுத்து வெள்ளை துணியில் வைத்து கண்களில் கட்டி வந்தால் கண் புகைச்சல், எரிச்சல் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். சருமம் மற்றும் கூந்தல். இந்த கீரை உடலின் உஷ்ணத்தை குறைத்து சருமத்துக்கு பொலிவு கொடுக்கும். அதனால்தான் பொன்னாம் காண் நீ, அதாவது உன் மேனி பொன்னாக காணும் என்று பெயர் வந்தது. இதிலுள்ள சத்துக்கள் தேமல், சொறி போன்ற சரும நோய்களை குணமாக்கும். கீரையின் சாற்றை தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் உடல் சூடு தணிந்து கூந்தல் அடர்த்தியாக வளரும். உடல் ஆரோக்கிய பலன்கள். இந்த கீரை தரும் மற்ற முக்கிய பலன்கள். இரத்த சுத்தம். உடலில் இரத்த விருத்தி மற்றும் இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. உறுப்புகளின் புத்துணர்வு. இதயம் மற்றும் மூளைக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. சத்துக்கள். இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. அதனால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கிடைக்கும். பிற நோய்கள். மூலநோய், பைல்ஸ், காசநோய், டிபி, நாள்பட்ட இருமல், மண்ணீரல் நோய்கள் போன்றவற்றுக்கு சிறந்த மருந்து. சாப்பிடும் முறை. எடை கட்டுப்பாடு. உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் துவரம்பருப்புடன் நெய் சேர்த்து சாப்பிட எடை கூடும். எடை அதிகமாக உள்ளவர்கள் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் எடை குறைய உதவும். இதுவே இதன் தனிச்சிறப்பு. எளிய உணவு. இந்த கீரையை பொரியல், மசியல், கூட்டு என வாரத்தில் 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இறுதி வரி. கண்ணும் பளபளக்கும், மேனியும் பளபளக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேருங்கள். ஆரோக்கியத்தை அள்ளிக்கொள்ளுங்கள். வேற என்ன நன்மைகள்னு சுருக்கமா பார்க்கலாம். இந்த கீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இதில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் இரத்த சோகையை தடுத்து இரத்தத்தை ஆரோக்கியமாக்குகிறது. எலும்பு வலு. இதில் கால்சியம், பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகள் பலப்படும். செரிமானம் மேம்படும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை போக்கும். உடல் எடை. நெய்யுடன் சமைத்து சாப்பிட்டால் உடல் எடை கூடும். மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும். இதுவே இதன் தனிச்சிறப்பு. இந்த அற்புத கீரையை எப்படி சமைக்கலாம்? பருப்பு சேர்த்து கூட்டு வைக்கலாம். வெங்காயம், தேங்காய் சேர்த்து சுவையான பொரியல் செய்யலாம். உடல் சூடு அதிகமா இருந்தா சூப்பு செஞ்சு குடிக்கலாம். வாரத்துக்கு 2 முறையாவது மறக்காம சேர்த்துக்கோங்க. குறிப்பு: பொன்னாங்கண்ணி கீரையில் நாட்டு பொன்னாங்கண்ணி பச்சை இலைதான் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது. இதனை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். இவ்வளவு பயன்கள் கொண்ட பொன்னாங்கண்ணி கீரை உண்மையில் தங்கத்தை விட மேலானதுதான். நீங்களும் இதை சாப்பிட்டு உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.